வணக்கம் சாதனையாளர்களே. முத்து ஐயாவும் முந்தைய வினாவும் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருக்குறள் வினா என்ன அப்படின்னா, டேஷ் ஒரு சீர் விட்டுட்டாங்க. விடுபட்ட சீர்களை கொடுத்து வினா எழுப்புகின்ற முறை தேர்வாணையத்தில் இயல்பாகவே இருக்கிறது. துணிக கருமம் துணிந்த பின் ஒரு இடைக்கோடு என்பது இழுக்கு என்று சொல்றார். அழகா தெரிந்து செயல்வகை என்கின்ற அதிகாரத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு வினா. திருக்குறள்ல அழகா சொல்றார் வள்ளுவர், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று சொல்றார். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிக்கிறதுக்கு முன்னாடி, செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு முறை யோசி, 100 முறை யோசி, 1000 முறை யோசி. ஆனா தொடங்கிட்டு காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு முறை கூட யோசிக்கூடாது. டவுட்டே வரக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், டிஎன்பிஎஸ்சிக்கு அடி எடுத்து வச்சாச்சு, போட்டித் தேர்வு படிக்க தொடங்கியாச்சு, நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலை வருமா வராதா, கால்ஃபர் வருமா வராதா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, எனக்கு கவுன்சிலிங் வருமா வராதா, இந்த வருமா வராதா அப்படின்ற டவுட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வந்தா வராதா அப்படின்னா நமக்கு அந்த ஐயா இருக்கிறது என்று அர்த்தம். எப்பவுமே யோசிக்கக்கூடாது. ஏன்? செயலாற்ற தொடங்குவதற்கு முன்னால் இதெல்லாம் யோசிச்சுக்கோ. நான் படிக்க முடியுமா, நான் முடிச்சிட முடியுமா, என்னால் பாஸ் பண்ண முடியுமா, ஆகார வினை சொல்ல போட்டு எத்தனை கேள்வி வேணா கேட்டே இருக்கக்கூடாது. நம்ம அந்தக்கா வள்ளுவர் தெளிவா சொல்றார், எண்ணி துணிக துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்றார். பாருங்க, ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்னால் சிந்தித்து செயலாற்றுங்கள். அதான் வள்ளுவர் நமக்கு சொல்கின்ற தெளிவுரை. அதுதான் சொல்றார், ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன் 1000 முறை யோசித்து கூட அடி எடுத்து வையுங்கள். ரொம்பவும் யோசிக்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்தா ரொம்ப யோசிச்சா எப்பவுமே அது ஃபெயிலியர் தான், நெகட்டிவா தான் ஆகும். நீ யோசிக்க, என்னை பொறுத்த வரைக்கும் யோசித்த பின்பு திரும்ப யோசிக்கிறது இருக்குல்ல, அதுதான் வள்ளுவர் சொல்றார். யோசித்து முடிவெடுத்த பின்பு மீண்டும் யோசிப்பது. முடிவெடுத்தாச்சு, அடி வச்சாச்சு, 2ல் 1 பார்த்தலாம், அப்படி பிற பண்ணும். அப்ப எண்ணி துணிக கருமம். ஒருவேளை இங்க விடுபட்ட சீர் கேட்டாலும் நீங்க அங்க போட கட்டுக்கணும், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தெரிந்து செயல்வகை என்கின்ற அதிகாரத்துல ரொம்ப அற்புதமா சொல்கிறார். அப்ப இங்க சரியான விடை என்ன? நிறைய பொருள் சேர்ந்த பிறகு துணிவதெல்லாம் கிடையாது, தானம் செய்த பிறகு இல்லை, தக்க காலம் அறிந்த பிறகு இல்லை, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு நாம் ஒரு காரியத்தை செய்ய தொடங்குதல் வேண்டும். அப்படி செய்ய தொடங்கிய பின்பு சிந்தித்தல் ஆகாது. மிகச்சரியான விடை எங்கன்னமா சி. ஓகே, நன்றி.